அலங்காநல்லூர் ஒன்றிய பகுதிகளில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகேயுள்ள 15 பிமேட்டுப்பட்டி வெள்ளையம்பட்டி, இமேட்டுப்பட்டி, தனிச்சியம் ஆகிய கிராமப் பகுதிகளில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து 100 நாள் வேலை திட்டத்தில் நிலுவையிலுள்ள ஊதியத்தை உடனே விடுவிக்க கோரியும் பல்வேறு கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ், பரந்தாமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன், பேரூர் செயலாளர் ரகுபதி, பேரூராட்சித் தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ், துணைத் தலைவர் சுவாமிநாதன், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் ராஜேந்திரன், அருண்குமார், பொருளாளர் சுந்தர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தனஷ் கோடி, செந்தில்குமார், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வாவடமருதூர் கார்த்திகேயன், பிரதாப் விஜயகுமார், ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் சந்தனகருப்பு, மருது, யோகேஷ், தகவல் தொழில்நுட்ப அணி தவசதேஷ், சிறுபான்மை பிரிவு ரியாஸ்கான் மற்றும் 100 நாள் பணியாளர்கள் என ஏராளமானோர் பதாகைகளுடன் மத்திய அரசை கண்டித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.